வணக்கம். இந்த பதிவில் சாமந்தி பூக்கள் பூத்து முடிந்து மீண்டும் அதை நாம் கட் பண்ணி விட்டு பாதுகாக்கிறதுக்கான ஒரு தகவல்கள் சிலவற்றை நம்ம பார்ப்போம். இப்படி செடி ஃபுல்லாக பூத்த மொட்டுக்கள் எல்லாமே இப்போ பூத்து முடிந்து நமக்கு அடுத்த சீசன் மல்லிக்கான சீசனாக ஆரம்பித்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு சாமந்தி பூக்கள் இருக்கும். இந்த பூக்கள் பூத்துட்ருக்கு பாருங்கள், மேரிகோல்டுன்னு சொல்லுவோம். இதில் காய்ந்த இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணுங்க. காய்ந்த இலைகளை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வருஷம் நமக்கு இந்த செடிகள் மீண்டும் இந்த வருஷம் நிறைய பூத்த மாதிரி பூக்கும். அதனால் நீங்கள் காய்ந்த இலைகளை எடுத்துட்டு பூக்களையுமே கட் பண்ணிவிடுங்க. நான் எல்லா செடிகள்லையுமே பூக்கள், காய்ந்த இலைகள் எல்லாவற்றையுமே கட் பண்ணிட்டேங்க. நீங்களும் அதுபோல் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா காய்ந்த இலைகளையும் எடுத்துருங்க. செடிகளை அப்படியே நீங்கள் உரங்கள் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வச்சு பாதுகாத்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு நல்ல பூக்களை கொடுத்துரும். எந்த உரமும் கொடுக்காதபடியே இப்போது பூக்கள் வந்தாச்சு பாருங்கள். ஒரு 2 பூக்கள் பூத்தாலும் நீங்கள் பறிச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா செடிகளையும் இனி பாதுகாக்க வேண்டும். காய்ந்த இலைகள் அதிலே விட்டிங்கன்னா செடிகள் அழுகி வீணாகிடும். நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. மீண்டும் மீண்டும் நமக்கு தளிர்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அந்த தளிர்களை எடுத்து பதியம் போட்டு புதிய செடிகள் உருவாக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இயருக்கு நிறைய பூக்கள் நமக்கு பூக்கிறதுக்கான செடிகளை உருவாக்கிக்கலாம். செடிக்கு அதிக தண்ணீர் கொடுத்தால் வேர் அழுகிடும். அதனால் நீங்கள் எப்சம் சால்ட் மட்டும் கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து நீங்கள் செடிக்கு ஊற்றிருங்க. செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.